ETtamil நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் கட்டுக்கதையா இல்ல உண்மையா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெஜி தாமஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றதே ஒரு சூது தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ கேம்பிளிங் தான் அப்படின்றாங்க. சோ அது மித்தா ட்ரூத்தா? கேம்பிளிங் பண்றவங்களுக்கு அது ஒரு கேம்பிள் தான். ஏன்னா ஒன்றும் தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றாம நம்ம வந்து முதலீடு செய்கிறோம். வி டோன்ட் நோ வாட் வி டூயிங். இந்த ஸ்டாக்கில் வாங்குங்க, இல்லை இதில் காசு போடுங்க, உங்களுக்கு வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு அது ஒரு கேம்பிள் தானே. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஒய் யூர் இன்வெஸ்டிங். எதனால் அந்த பங்கில் போடுறோம், எதனால் இத்தனை நாளைக்கு நம்ம பண்ணுறோம், செய்கிறோம், ஹோல்ட் பண்ணுறோம், எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது டெஃபினட்டாக கேம்பிள் தான். அண்ட் நிறைய பேர் வந்து இது ஒரு லாட்ரி, கேம்பிளை விட ஒரு லாட்ரி மாதிரி தான் பார்க்குறேன். திடீர்னு 10 ரூபா போடுறோம், அது வந்து 1000 ரூபா மாறுமா ஒரு வருஷத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா நம்ம எல்லோரும் நேரம் பணக்காரன் ஆயிருக்கலாம். ஸோ it is a gamble for those who want to gamble. But factually வந்து it is a science and an art. ரெண்டுமே இருக்குதுல்ல. ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறது ஒரு சயின்ஸாக இருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது ஒரு ஆர்ட். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் so many years வந்து கேம்பிளான்னு கேட்டால் கேம்பிள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங்கிறது நம்ம சொல்கிறது தவறு. But I think it is more a science and an art. So ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பெரிய நாலேஜ் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? சோ இது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல, நாலேஜ் டிசமினேஷன் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கிறது. டுடே ஆல் டேட்டா, இட்ஸ் நாட் லைக் சே ஒரு 30-40 years ago இந்த பிட் ட்ரேடிங் நடக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்லாம் கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சஸ் தான் நடக்கும். யூ ஹேவ் டு கோ ஃபிசிக்கலின்னா அந்த ட்ரேடிங் பிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து நம்ம பத்திரிகை எல்லாம் படிக்கிறதா செய்தி. அதுக்குள்ளே இங்கே மாற்றங்கள் 1000 நடந்திருக்கும். பட் வி டோன்ட் நோ. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது அடுத்த நாள் பத்திரிகை இல்லை வாட் எவர் யூனோ. இப்போ வந்து அப்படி கிடையாது. நடக்கிறதுக்கு முன்பதாகவே நமக்கு செய்தி வந்துடும். யூ ஆர் கனெக்டட் டு மல்டிபிள் சோர்ஸஸ். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் என்ற பீரியட். ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான செய்தியும் ஏறக்குறை ஒரே மாதிரி தான் கிடைக்கிறது. ஏறக்குறை இட்ஸ் நாட் என்டையர்லி ட்ரூ, மோஸ்ட்லி ட்ரூ. அட்லீஸ்ட் 90% ஆஃப் த நியூஸ் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி. இரண்டாவது, தி ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான் மாறி இருக்கு. இந்த ஓல்டன் டைம்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அந்த புரோக்கர் மூலமாக கிரவுண்டில் நின்று அந்த பிட்டில் நின்று ட்ரேட் பண்ணோம். இப்போ ஆன்லைன் ட்ரேடிங். இந்த ஆன்லைன் ட்ரேடிங்குமே ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ தேர் ஆர் லார்ஜ் ட்ரேடர்ஸ். இப்போது இந்த லார்ஜ் ஃபண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஹூ டூ கோலொகேஷன் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ அவங்களுடைய ஒரு மேபி a few நானோ செகண்ட்ஸ் ஃபாஸ்டராக அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கோட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஃபர்மேஷன் வந்து பை அண்ட் லார்ஜ் 90% ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி. நமக்கு வந்து எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. தட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை, அழுதுட்டு இருந்தோம். இப்போ எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷன் அதனாலே நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ வி ஆர் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் வாட் சம்படி இஸ் கோயிங் டு டெல் மீ. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நம்ம பார்த்தோம்னா ஐ திங்க் த ஸ்டோரி ஆஃப் இட் பீங் அ கேம்பிள் அவர் தெரியாமல் முதலீடு செய்யறதுன்றது will be defeated. ஸோ இப்போ இன்னொன்று, இப்போ ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணினா அவ்வளோதான், எல்லா காசுமே போயிடும், நீ தலையில துண்டு போட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நடக்கிற இன்ஸ்டன்சஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இட் இஸ் ட்ரூ. அதனால தேர் ஆர் சம் கிரவுண்ட் ரூல்ஸ். ஸ்டாக் புரோக்கிங்கில் வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமர்லி நம்ம எதனால ஒரு பங்கில் வந்து முதலீடு செய்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சிருந்து செய்ய வேண்டும். இப்போ ஒரு நிலத்தில் செய்கிறோம்னா நம்ம 1000 ரிசர்ச் பண்ணுறோம். அந்த ஏரியாவில் ஃப்ளைஓவர் வருதா, மெட்ரோ ரயில் வருதா, 1000 ரிசர்ச் வீடு. ஒரு பொண்ணுக்கு வரனை பார்க்குறதுனா சேம் ஸ்டோரி. வி அகெயின் கோ பேக். ஒரு காலேஜில் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா எகெயின் ரிசல்ட் எப்படி இருக்குது, அவனுக்கு ஜாப் இன்டர்வியூ வருமானது எல்கேஜியில் சேர்க்கும் போதே கேட்பாங்க. திஸ் இஸ் ஹவ் வி டூ. பட் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வி நெவர் ஆஸ்க். நம்ம வந்து யாருக்கிட்டே அந்த கேள்வி கேட்கறதில்ல. XYZ ஸ்டாக் வாங்கினா அப்படியாப்பா நீங்கள் சொல்கிறியா, சரி எவ்வளோ ஸ்டாக் வாங்க, 500, 100, 50 ஏதாவது ஒன்று சொல்கிறான், வாங்கி போடுறான். He has no clue why he bought that stock. இல்லையா? ஸோ இஃப் யூ நெவர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் why you bought a stock, first of all you don't buy it. தெரியாமல் வாங்கிறது லீட்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர். ஒன்று. இரண்டாவது, எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுன்ற ஒரு உதாரணம், ஒரு படத்துக்கு ஒரு உதாரணமாக சொன்னால் மக்களுக்கு புரியும். ஸோ தட் இஸ் வை திஸ் யூ கோ டு அ ஷோ, அது மியூசிக் ஷோவாக இருக்கட்டும், படமாக இருக்கும், மூவிஸாக இருக்கட்டும். ஒரு ஆடிட்டோரியம்குள்ளே போகும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்களை காட்டுறது எக்ஸிட் ரூட்ஸ் தான். தேர் ஆர் தி எக்ஸிட்ஸ் ஆர் ஹியர். ஒரு பிளேனில் ஏறி பாருங்களேன், எக்ஸிட்ஸ் வந்து 8 எக்ஸிட் இருக்குது. விங்கு மேலே 2, ஃப்ரண்ட்டில் 2, பேக். எதுக்கு எக்ஸிட் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க? யாருன்னா உடனே எக்ஸிட்டை பற்றி எதுக்கு பேசணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். த லெசன் இன் லைஃப் இஸ் தேர் ஃபார் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் நோ யுவர் எக்ஸிட். எக்ஸிட் பிளான் என்ன? நான் இந்த ஸ்டாக்குள்ளே வந்துட்டேன், ஒருவேளை அது நான் எதிர்பார்க்காத மாதிரி அந்த சூழலில் வந்து விலை சரி வந்துச்சுன்னா ஹவு டு ஐ எக்ஸிட்? Where should I exit? The right time to exit இருக்கு இல்லையா?
வேர் டு எக்ஸிட், ஹவு டு எக்ஸிட். இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. எக்ஸிட் ரூட் தெரியல, நம்ம உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம், உட்காந்துருக்க வேண்டியதான். யூர் ஸ்டக், யூ வில் எண்ட் அப் லூசிங் யுவர் மணி. திஸ் இஸ் த ரைட் திங். ஸோ நோயிங் யுவர் எக்ஸிட் ஈவன் பிஃபோர் யூ என்டர். மூணாவது வந்து ஸ்டாப் லாஸ். இது வந்து கெட்ட வார்த்தை, நான் அடிக்கடி சொல்கிறது தான். பீப்புள் ஹேட் மீ ஃபார் திஸ். ஐ ஹவ் டோல்ட் திஸ் இன் அ மில்லியன் இன்டர்வியூஸ், லைவ் இன்டர்வியூஸ். ஐ ஹவ் டோல்ட் திஸ் எவ்ரிவேர். வித்தவுட் அ ஸ்டாப் லாஸ் டோன்ட் எவர் என்டர் ட்ரேடிங். உதாரணம் என்ன, ஒரு காரு ஸ்கூட்டர் நம்ம ஓடிக்கிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், பிரேக் இல்லாமல் ஓட்டுவோமா? ஃபஸ்ட்டு ஏறினாலே பிரேக் பிடிக்குமா தான் பார்க்கணும். பஸ்ஸில், காரில், வாட் எவர். யூ நீட் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் சம்வேர், ரைட்? அது எதனால சடன் பிரேக்காக இருக்கலாம், ஸ்பீட் பிரேக்கர் வரலாம், 1000 தடைகள் வரலாம். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் யுவர் பிரேக்ஸ் இன் பிளேஸ் அண்ட் யூ டோன்ட் நோ வேர் டு ஸ்டாப் அண்ட் கெட் அவுட், யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்டாப் லாஸ். த ரீசன் ஃபார் அ ஸ்டாப் லாஸ் இஸ் கால்ட் ஸ்டாப் லாஸ் பிகாஸ் தட் இட் ஸ்டாப்ஸ் யுவர் லாஸ். நம்ம நஷ்டத்தை தடுக்கிற ஒரு லெவல்னா அது ஸ்டாப் லாஸ். கேட்டால் இதெல்லாம் எதுக்கு சார், நான் ஸ்டாப் லாஸ் வச்சா அது கட்டாயம் சந்தை வந்து எடுத்துகிட்டு போகணுவாங்க. This is the next reason. Stop loss is meant for that. It helps you protect your loss. ஏன்னா சில டைம் லாஸ் வரும். அண்ட் ஃபோர்த்லி, ஸ்டாக் ப்ரோக்கிங் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணுமா, மனசில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் லாஸஸ். ஃபர்ஸ்ட் 10 ட்ரேடில் ஒரு 4-5 ட்ரேட் 6 ட்ரேட் வந்து லாஸ் ஆகலாம். அந்த ப்ரிப்பரேஷனோட தான் வரணும் சந்தைக்கு. மீதி 4 ட்ரேட் வந்து சாலிட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த 4 ட்ரேடில் வர ப்ராஃபிட் இந்த 6 ட்ரேடோட லாஸ் வந்து கவர் பண்ணும். 10 on 10 ப்ராஃபிட்ஸ்ன்றது யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. நீங்கள் எந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணாலும், இல்லை எவ்வளோ பெரிய ட்ரேடாக இருந்தாலும் 10 on 10ன்றதுலாம் இஸ் அ மித். யூ டோன்ட் மேக் இட். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் லாஸ். வென் த ப்ராஃபிட் ஹேப்பன்ஸ் யூ வில் நோ ஹவு டு பிஹேவ். அண்ட் லாஸ்ட்லி, ஒரு ப்ராஃபிட் வந்தால் அவசரப்பட்டு அந்த ப்ராஃபிட்லேருந்து வெளியேறது வந்து நான் அடிக்கடி பார்க்குறது. ஏன்னா வி ஆர் ஸோ நர்வஸ் இல்லையா? 10 ரூபா ப்ராஃபிட் தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிடும். அது ஆக்சுவலாக 110 ரூபாய்க்கு ஓடும். ஓகே, இதே இது லாஸ் வந்ததுன்னு வைக்கேன், 100 ரூபா வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. தே வில் ஹோல்ட் தேர் லாஸஸ் அண்ட் கட் தேர் ப்ராஃபிட்ஸ். யூ ஷுட் பி டூயிங் த ரிவர்ஸ். கட் யுவர் லாஸஸ், லெட் யுவர் ப்ராஃபிட்ஸ் ரன். இந்த ஒரு விஷயங்கள் கடைபிடித்தாலே ஐ திங்க் பை அண்ட் லார்ஜ் an investor will be able to be successful. அடுத்ததா இந்த IPOs இருக்கு இல்லையா? சோ IPOs வந்துட்டு இந்த லிஸ்டிங் பிரைஸ்ல தான் அதுக்கு வந்துட்டு கெயின் இருக்கு, அது இஷ்யூ பிரைஸ்ல வந்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? ஆமா, see, IPO for listing gains is a very dangerous thing again. ஏன்னா ஒரு IPOவில் இன்வெஸ்ட் செய்யும்போது நம்ம ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அந்த பங்கை வைத்திருக்கணும்னு நினச்சி தான் அந்த முதலீடு செய்யணும். இப்போ வந்து இட்ஸ் லைக் திஸ். நம்ம வந்து உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வந்து நெல் பயிரிட்டோம்னு வச்சுங்க, இட் டேக்ஸ் about 90 days to grow, right? You can't plant. காலையில் வந்து விதை வச்சுட்டு நைட் நான் டின்னருக்கு வந்து ரைஸ் வேணும், இந்த ரைஸ் தான் சாப்பிடணும், இட் டசன்ட் ஒர்க், ரைட்? ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கிராப் வச்சாலும் நீங்கள் காரியண்டர், இட் டேக்ஸ் 14 days to grow. ஸோ அந்த டைமாவது நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸ் பார்க்குறதுன்றது இஸ் அ போனஸ். வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பட் ஐபிஓவில் முதலீடு செய்யும்போது அட்லீஸ்ட் ஒரு 3-4 குவார்ட்டர் வெயிட் பண்ணி அந்த பங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் முதலீடு செய்கிறீங்க, சேர்ந்து வெயிட் பண்ணுங்கள். லெட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் ஸ்டாக் ஷோ, லெட் த கிராப் க்ரோ, தென் யூ ஹார்வெஸ்ட் த ப்ராஃபிட். இட் குட் பி அ வெரி குட் லாங் டேர்ம் ஸ்டோரி. அது வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால தான் ஐபிஓ வந்து நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸ்ன்றதுக்கான இட்ஸ் ஒன்லி அ போனஸ். நான் அடிக்கடி சொல்கிறது, கிடைச்சா எடுத்துங்க. சமீபமாக பார்த்தீங்கன்னா 8 out of 10 IPOs டோன்ட் கிவ் யூ லிஸ்டிங் கெயின்ஸ். அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் வரதே இல்லை. ஸோ யூ ஆர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் ஆர் செல் அட் அ லாஸ். செல் அட் அ லாஸ். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 குவார்ட்டர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான மனநிலை இருந்தால் தான் நீங்கள் ஐபிஓக்குள்ளே வாங்கன்னு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் டோன்ட் சேஸ் அன் ஐபிஓ பிகாஸ் யூ திங்க் லிஸ்டிங் அன்னைக்கு வந்து விலையேற்றம் கிடைக்கும் அப்படின்றது. தட் மிஸ்டேக் இஸ் அ வெரி லார்ஜ் மிஸ்டேக். ஏன்னா 8 out of 10 IPOs டோன்ட் கிவ் யூ லிஸ்டிங். சோஷியல் மீடியால கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டாக் டிப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரிலையபிள் சார்? அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அதை நம்பி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுன்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மித்? இல்லை, இது வந்து நம்ம வந்து வெரி அன்வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே. இது கொடுக்குன்ற நபருடைய கேப்பபிலிட்டி என்ன ஃபர்ஸ்ட், இரண்டாவது எந்த கன்விக்ஷன் வச்சு அவர் கொடுக்குறாரு, மூன்றாவது இஸ் ஆத்தரைஸ் டு கிவ் யூ திஸ். ஏன்னா செபி ரெகுலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ். என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் இருக்குது. நீ ரெஜிஸ்டர்ட் RIA இருக்க வேண்டும், ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்க வேண்டும். இவங்க மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கால்ஸ் கொடுக்க வேண்டும். கால்ஸ் கொடுக்கின்ற விதமும் இருக்குது. தெர் இஸ் அ மெத்தட் டு கிவ் கால்ஸ். இட் ஷுட் இன்க்ளூட் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட், தேர் ஷுட் பி அ ரேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷனல். இது எதுவுமே நம்ம வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம கேட்கறது கிடையாது. வி நெவர் ஆஸ்க் ஃபார் இட். இட் கம்ஸ் ஆன் சம் மீடியா, சம்படி ஃபார்வர்ட்ஸ் இட் ஃபார்வர்ட்ஸ் டு யூஸ் மல்டிடியூட் ஆஃப் பீப்புள். அதில் கதை சொல்லுன்ற ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதையும் நான் அன்வெரிஃபைட் தான். நான் போட்டேன் 1000 ரூபா லாபம் சம்பாதிச்சேன் அப்படின்ற சொல்கிறதும் உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். தெர் இஸ் நோ வே.
people show you account statements which may be doctored, may or may not be doctored. இது எதுவுமே வெரிஃபைபிள் கிடையாது. வெரிஃபைபிள் இல்லாத செய்திகளை எதுக்கு போய் முதலீடு செய்கிறீங்கன்றதை நம்ம கேள்வி. இது யாரும் சொல்லி நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஹோம்ஒர்க் செஞ்சு எப்படி நம்ம படிக்க கற்றுக்குறோமோ, இட் டேக்ஸ் அபவுட் 15-20 minutes ஆஃப் ஹோம்ஒர்க் எவ்ரி டே. இது செஞ்சாலே நம்மளுடைய முதலீடுகளை காப்பாற்றுன்ற முறைக்கு நமக்கு வந்து கேப்பபிலிட்டி வரும். rather than following someone else's unverified statement. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய மிச்சம் வந்து டீபங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி. Thank you so much. மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.